ஹலோ எவ்ரிஒன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். அதாவது நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண போற பணம் நீங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கொண்டு வந்த பணம். அப்போ நம்ம அதை ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றோம்னா நீங்க என்னென்ன தெரிஞ்சுக்கணும். இது ஹார்ட் ஒர்க் மணி இல்லையா? அப்போ எடுத்தோம் கவுத்தோம் முடிவு எடுத்துடக்கூடாது. அப்போ நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும், அதுதான் இன்னைக்கு பார்க்க போற டாபிக். தட் இஸ் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். சி, பேசிக்கா ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றோம்னா நமக்கு ரெண்டு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஒன்னு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், அடுத்து டெக்னிக்கல் அனாலிசிஸ். வரப்போற வீடியோல நம்ம கண்டிப்பா டெக்னிக்கல் அனாலிசிஸை பத்தி பார்ப்போம். பட் இப்போ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னா என்ன, ஒரு பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் உள்ள நம்ம போறோம்னா நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வேல்யூ இன்வெஸ்டிங் பண்ணணும். சி, வேல்யூ இன்வெஸ்டிங் நீங்க பெருசா காம்ப்ளிகேட்டடா எடுத்துக்க வேண்டாம், ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கலாம். வேல்யூ இன்வெஸ்டிங்னா நீங்க வாங்க போற ஒரு பொருள் ரொம்ப சீப்பா வாங்குறீங்களா இல்ல காஸ்ட்லியா வாங்குறீங்களா, இதுதான் வேல்யூ இன்வெஸ்டிங். ஸோ வேல்யூ இன்வெஸ்டிங்ல நீங்க வாங்க போற பொருள் காஸ்ட்லியா வாங்க போறீங்களா இல்ல சீப்பா வாங்க போறீங்களா, இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ நீங்க வாங்க போற ஒரு ஸ்டாக்கு இன்ட்ரின்சிக் வேல்யூவை விட கம்மியா இருக்கா இல்ல அதிகமா இருக்கா, அதான் மேட்டர். இன்ட்ரின்சிக் வேல்யூ. சி, ஆக்சுவலா இன்ட்ரின்சிக் வேல்யூன்றது இன்ட்ரின்சிக் வேல்யூ அண்ட் இன்ட்ரின்சிக் பிரைஸ். பிரைஸ்ன்றது நீங்க கொடுத்து வாங்குறது, வேல்யூன்றது உங்களுக்கு கிடைக்க போறது. The price what you give and the value what you get, இதுதான் வாரன் பஃபெட் சொன்னது. இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ன்றது ஸ்டாக் மார்க்கெட்ல மட்டும் பொருந்தாது, நம்மளுடைய ஜென்ரல் வாழ்க்கையிலையும் பொருந்தும். இப்போ நான் வேற மாதிரி உதாரணமா பேசுவோமா, நாம இப்போ நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு உங்க பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து கொடுக்குறீங்க. இப்போ நம்ம ஒரு முடிவெட்டுற கடைக்கு போறோம். பார்பர் ஷாப் அண்ட் சலூன் ஷாப். சலூன் ஷாப்னா என்ன, நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அட்வான்ஸா முடி வெட்டுறது, ஃபேஷியல் பண்றது, எல்லாமே நிறைய ஒரு அட்வான்ஸா இருக்கும். பட் பார்பர் ஷாப்ல சிம்பிளா ஹேர் கட் பண்ணி சின்னதாக லைட்டா மசாஜ் பண்ணி விடுவாங்க. இப்போ நீங்க ஒரு பார்பர் ஷாப்ல போயிட்டு முடி வெட்டணும்னா, ஹேர் கட் பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு 100 ரூபீஸ் செலவாகுது. இப்போ இன்னொருத்தர் சலூனுக்கு போறாரு, அவருக்கு எவ்வளவு செலவாகுது, ஒரு 200 ரூபாயிலிருந்து 300 ரூபாய் செலவாகுது. ஆனா இவர் என்ன ஃபீல் பண்றாரு, நான் கொடுத்த வேல்யூவுக்கு சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் பண்றாரு. முடிவெட்டு வந்ததுக்கு அப்புறம் ஹீஸ் ஓகே. ஆனா சலூன் ஷாப்புக்கு போனவர் என்னதான் பைசா அதிகமா கொடுத்திருந்தாலும் அவர் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்லை. ஸோ இப்போ இப்படி பார்க்கலாமே, நீங்க என்ன ப்ரைஸ் கொடுத்தீங்களோ அதுக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு கிடைக்குதா, இதுதான் ப்ரைஸுக்கும் வேல்யூவுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ நம்ம உதாரணத்துக்கு நம்ம ஒரு பொருள் வாங்குறோம்னு வைங்க, இப்போ கோல்டு வாங்குறீங்கன்னு வைங்க. கோல்டு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இன்னைக்கு தேதியில ஒரு 50,000 வச்சுக்கோங்க, ஒரு பவுன் கோல்டு. நீங்க ஃபிளக்சுவேஷன் ஆகிட்டே இருக்கும். ஒரு நாள் ஒரு விலை இருக்கும், அடுத்த மாசம் விலை ஏறி இருக்கலாம், இறங்கி இருக்கலாம். அப்போ நீங்க பணம் கொடுத்து வாங்கின அந்த கோல்டு சரியான வேல்யூல தான் வாங்கியிருக்கீங்களான்னு உங்களுக்கு தெரியாது. பட் ஆனா கோல்டுன்றது ஒரு யூனிவர்சல் கரன்சி, அதனால அதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. இதே நம்ம ஒரு ரியல் எஸ்டேட்டுக்கு போறோம்னு வைங்க, ஒரு லே அவுட் போட்டிருக்காரு. அந்த லே அவுட்ல கிட்டத்தட்ட ஒரு 30 பிளாட் இருக்கு. அந்த 30 பிளாட்லயும் பாத்தீங்கன்னா அந்த ஓனர் 25 லட்சத்துல இருந்து 30 லட்சம் ஒரு விலை, மினிமம் 25 லட்சம் நான் விற்பேன், மேக்ஸிமம் 30 லட்சத்துக்குள்ள நான் கொடுத்துருவேன் அப்படின்னு ஃபீல் பண்ணி ஒரு சேல் பண்றாரு. அப்போ ஒரு 5 பிளாட் பாத்தீங்கன்னா 26 லட்சத்துக்கு சேல் ஆகும். மீதி 5 பிளாட் 27 லட்சத்துக்கு சேல் ஆகும். மீதி 5 பிளாட் 29 30க்கு சேல் ஆகும். அவர் 30 தாண்டி போக மாட்டார், ஏன்னா அவருக்கு தெரியும் 30க்கு மேல நம்ம சேல் பண்ணா வாங்க வரமாட்டாங்கன்னு தெரியும். அதே மாதிரி 25 கீழையும் கொடுக்க மாட்டார், ஏன்னா 25க்கு ஒர்த்து இது, அதுக்கு கீழே கொடுத்தா ஒர்த்து இல்லைன்னு அவருக்கு தெரியும். ஸோ இதுதான். ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க, இதை செக் பண்ணிட்டு இந்த பிளாட்டுக்கு இந்த லே அவுட்டுக்கு அப்படியே ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு அடுத்ததா இன்னொரு லே அவுட் இருக்கும். அந்த லே அவுட்ல உங்களுக்கு ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு இந்த பிளாட்டை விட சைஸ் பெருசா கிடைக்கும். பட் என்னதான் இருந்தாலும் நீங்க கனெக்டிவிட்டியை பார்ப்பீங்க, பக்கத்துல ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்கூல்ஸ் எல்லாம் பார்ப்பீங்க. பட் இதுக்கும் 1/2 கிலோமீட்டருக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. பட் இதை வாங்காம நீங்க அதை வாங்கிடுவீங்க. இப்போ நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, வேல்யூ இன்வெஸ்டிங் பண்ணிருக்கீங்க. இதை இன்னும் சிம்பிளா சொல்றேன்னா, ஒரு ஃபேமிலி டூர் போறாங்க. அந்த பையன் அப்பா கிட்ட அப்பா எனக்கு ஒரு பொருள் கேட்கறான்.
அந்த பொருளை வந்து இப்ப கடையில கேட்கிறாரு 30 ரூபா பொருள் அவங்க கடைக்காரங்க 100 ரூபான்னு சொல்றாங்க. பட் அப்பா என்ன பண்றாரு, அவருக்கு புரிஞ்சிருச்சு. உடனே பையன்கிட்ட சொல்றாரு, கண்ணா வெயிட் பண்ணு, இன்னைக்கு ஈவினிங்கே போய் உனக்கு 2ஆ வாங்கி கொடுக்குறேன் நம்ம ஊர்ல அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்பா இந்த நேரத்துல என்ன பண்ணாரு, வேல்யூ இன்வெஸ்டிங் பண்ணாரு. அவருக்கு தெரியும் அந்த பொருள் 30 ரூபாயில கிடைக்கும், ஒரு நாள் வெயிட் பண்ணா சாயந்தரம் போய் வாங்கி கொடுத்துடலான்னு. அவர் சொன்ன மாதிரி வாங்கி கொடுத்துட்டாரு. இதுதாங்க ஃபண்டமெண்டல் அனாலிசிஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு வேல்யூ இன்வெஸ்டிங் தான். இதை பார்ட் 1 நம்ம சொல்லலாம். வேல்யூ இன்வெஸ்டிங்க பார்ட் 1 சொல்லலாம். இந்த வேல்யூ இன்வெஸ்டிங்னா என்னன்னா, நீங்க வாங்க போற அந்த ஸ்டாக்கு இன்ட்ரின்சிக் வேல்யூவை விட அதிகமா இருக்கா இல்ல அதை விட கம்மியா இருக்கான்றதுதான் வேல்யூ ஆஃப் இன்வெஸ்டிங். பட் இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்றது, இதை உங்களுக்கு ஒரு செகண்ட்ல கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு நீங்க பெருசா வந்து மண்டையை போட்டு குழப்பிட்டு இருக்க வேணாம். நிறைய பேர் என்னமோ சொல்லுவாங்க, பட் நீங்க இப்போதைக்கு ஒரு பேசிக் ஃபண்டமெண்டலுக்கு இதை பெருசா போட்டு குழப்பிக்க வேணாம். இதை வரப்போற வீடியோ நடுவில் வந்து உங்களுக்கு கிளியரா சொல்றேன், இன்ட்ரின்சிக் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. சரிங்களா? இப்போ இன்ட்ரின்சிக் வேல்யூ, அந்த ஸ்டாக்கோட இன்ட்ரின்சிக் வேல்யூ கம்மியா இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா என்னோட செக்லிஸ்ட்ல இந்த ஸ்டாக்கை நான் ஓகேன்னு சொல்லுவேன். என்னை பொறுத்தவரைக்கும் என் செக்லிஸ்ட்ல இந்த ஸ்டாக் ஓகே. பட் இன்ட்ரின்சிக் வேல்யூ அதிகமா இருக்கு, பட் இருந்தாலும் ஸ்டாக் பிரைஸ் ஏறிக்கிட்டே இருக்கு. இது எப்படி? இன்ட்ரின்சிக் வேல்யூவை செக் பண்றதுக்கு நீங்க போட்டு மண்டே குழப்ப வேணா, அதை ஒரு செகண்ட்ல கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இன்ட்ரின்சிக் வேல்யூ வந்து அதிகமா இருக்கு, ஆனாலும் ஸ்டாக் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. அது எப்படி? அதுக்கு ஒரு சில ரேஷியோஸ் இருக்கு. இதுதான் நம்மளோட பார்ட் 2. இது என்ன ரேஷியோஸ்? ரேஷியோன்னு பெருசா பயந்துடக்கூடாது. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடா சொன்னா புரியாது. ரொம்ப சிம்பிளா பட்டுன்னு புரிஞ்சுக்கிற மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டா சொல்லி தர போறேன். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 ரேஷியோ வந்து நம்ம வந்து செக் பண்ணணும். நம்மளுடைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ல பார்ட் 2ல ஒரு 3 ரேஷியோ செக் பண்ணா போதும். அதை எப்படி ரொம்ப சிம்பிளா சொல்லி கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பி ரேஷியோ, ரெண்டாவது பிபி ரேஷியோ. பி ரேஷியோ நிறைய பேர் என்ன சொல்றாங்க, ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஃபீல் பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லி கொடுக்குறேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா பிபி ரேஷியோ. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேர்ட் ரேஷியோ டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ. இந்த 3 ரேஷியோ பாத்தீங்கன்னா நீங்க பேசிக்கா செக் பண்ணீங்கன்னா முடிஞ்சிருச்சு வேலை. இதுல கொஞ்சம் ஒரு அக்யூரேசியை இன்க்ரீஸ் பண்றதுக்காக 4வது ஒரு ரேஷியோ நம்ம ஆட் பண்ணிப்போம். உங்க அக்யூரேசியை இன்க்ரீஸ் பண்றதுக்காக கரண்ட் ரேஷியோ. இந்த 4 ரேஷியோவை நீங்க செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பார்ட் 2 கிளியர். இப்போ வாங்க பி ரேஷியோ என்னன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பி ரேஷியோ பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பி ரேஷியோ பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னா இபிஎஸ், ஏர்னிங் பர் ஷேர். இபிஎஸ். இப்போ ஒரு ஸ்டாக் பிரைஸ் ஏன்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்டாக் பிரைஸ் ஏ வந்து பாத்தீங்கன்னா அதோட பிரைஸ் ஒரு 500 ரூபீஸ் இருக்கு. இந்த 500 ரூபீஸ் நான் கொடுத்து இந்த ஸ்டாக்கை வாங்க போறேன். அதோட இபிஎஸ் எனக்கு வந்து 50 ரூபீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த இபிஎஸ் 50னா நான் 500 ரூபாய் கொடுத்து இந்த ஸ்டாக்கை வாங்குறேன். இந்த 500 ரூபாய் நான் செலவு பண்றதால ஒரு வருஷத்துக்கு இந்த 500 ரூபாய் எனக்கு 50 ரூபாய் சம்பாரிச்சு கொடுக்குது. தெளிவா பாருங்க, இந்த 50 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க? 500 ரூபாய். இந்த 500 ரூபாய் மூலியமா உங்களுக்கு ஒரு நாளுல இல்ல, ஒரு மாசத்துல இல்ல, ஒரு வருஷத்துக்கு 50 ரூபாய் உங்களுக்கு கிடைக்குது. அப்பனா என்ன அர்த்தம்? 500 டிவைடட் பை 50 போடுங்க, எவ்வளோ? 10. அப்போ இந்த 50 ரூபாய் நீங்க சம்பாதிக்கிறதுக்கு இதை விட 10 மடங்கு அதிகமா பணம் கொடுத்து அந்த ஸ்டாக்கை நீங்க வாங்குறீங்க. அப்போ இதுதான் பி ரேஷியோ. அப்போ இந்த ஏன்ற ஸ்டாக்கோட பி ரேஷியோ எவ்வளோ? 10. இப்போ ஒரு ஸ்டாக்கை நீங்க அனலைஸ் பண்ணும்பொழுது இந்த ஸ்டாக்கோட பி ரேஷியோ 10. என்னன்னா 10 மடங்கு நான் அதிகமா விலை கொடுத்து நான் சம்பாதிக்க வேண்டிய ப்ராஃபிட்டுக்கு பதிலா இப்ப நான் 50 ரூபாய் சம்பாதிக்கிறேன் ஒரு வருஷத்துக்குன்னா அதை விட 10 மடங்கு அதிகமா பணம் போட்டு நான் அந்த ஸ்டாக்கை வாங்கினாதான் எனக்கு 50 ரூபாய் கிடைக்குது. அப்போ இதே பிசினஸ் பண்ற இன்னொரு ஸ்டாக்கு வித்தியாசமே கிடையாது, ஒரே டைப் ஆஃப் பிசினஸ் தான். ஆனா அந்த ஸ்டாக்கோட பி ரேஷியோ மேபி 9 இருக்கலாம், இல்ல 8 இருக்கலாம். அப்போ நீங்க
9 மடங்கு விலை கொடுத்து அந்த ஸ்டாக்கை வாங்குவீங்க. என்ன உங்க லாபத்துக்கு உங்க லாப மணி எவ்வளவோ அதை விட 9 மடங்கு கொடுத்து அந்த ஸ்டாக்கை வாங்குவீங்க. இன்னொரு ஸ்டாக்கு 8 மடங்கு விலை கொடுத்து அந்த ஸ்டாக் வாங்குவீங்க. இதுதான் பி ரேஷியோ. பி ரேஷியோ எவ்வளோ கம்மியா இருக்கோ நீங்க அவ்வளோ அந்த ஸ்டாக்கை வந்து நீங்க செலக்ட் பண்ணலாம். இப்போ பி ரேஷியோ அதிகமா இருந்தாலும் ஒரு சில ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹை வேல்யூல இருக்கும். பட் என்ன அர்த்தம்னா அது வந்து ஸ்டாக் வந்து ஃபியூச்சர்ல வந்து அதிகமா கொடுக்குன்ற ஒரு எண்ணத்துல ஸ்டாக் மேல போயிருக்கும். ஆனா நீங்க ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர்ல எய்ம் பண்ணி தான் நீங்க வந்து வாங்கணும். அப்போ பி ரேஷியோ கம்மியா இருந்துன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் பண்ணிடலாம். ஏன்னா ஒரு பொருளை நீங்க வாங்குறீங்கன்னா அதை விட பல மடங்கு அதிகமா செலவு பண்ணி அந்த பொருளை வாங்கக்கூடாது. ஒரு லிமிட் இருக்கு. அந்த 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 பொருளை வாங்குறதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. இதுதான் வேல்யூ, இதை விட அதிகமா கொடுத்து வாங்க மாட்டேன் அப்படின்னு பி ரேஷியோ உங்களுக்கு சொல்லும். நெக்ஸ்ட் நம்ம பிபி ரேஷியோக்கு போகலாம். பிபி ரேஷியோ போறதுக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு ரீகால் பார்த்துடலாம். நம்மளோட செக்லிஸ்ட்ல இன்ட்ரென்சிக் வேல்யூ வந்து அந்த ஸ்டாக்குக்கு வந்து கம்மியா இருக்கணும், பி ரேஷியோவும் கம்மியா இருக்கணும். உதாரணத்துக்கு 10 to 20 இருக்கலாம். ஸோ 2 முடிச்சிட்டோம். 3ஆவதா பிபி ரேஷியோ. இந்த பிபி ரேஷியோன்றது என்னன்னா சிம்பிளா பார்க்கலாங்க, அதோட டேர்ம்லே இருக்கு. பிபி, பினா பிரைஸ், பினா புக் வேல்யூ. ஒரு ஸ்டாக்குக்கும் புக் வேல்யூன்றது ஒன்று இருக்கும். புக் வேல்யூனா என்னன்னா அந்த ஸ்டாக் இப்போ நாளைக்கு நம்ம போயிட்டாலும் ஏதாவது ஒன்று ஆயிட்டாலும் நமக்கு புக் வேல்யூ எலிஜிபிள் சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஸ்டாக்குக்குமே புக் வேல்யூ இருக்கும். இப்போ இந்த ஸ்டாக் நம்ம ஏன் எடுத்துட்டோம் இல்லையா, பிரைஸ் வந்து 500 rupees. இந்த ஸ்டாக்கோட புக் வேல்யூ உதாரணத்துக்கு 500 வைங்க. அப்போ பிரைஸ் எவ்வளோ 500, புக் வேல்யூ எவ்வளோ 500, ஈக்குவல் டு பிபி ரேஷியோ 1. பொதுவா பிபி ரேஷியோ 1 இல்ல 2 ஒரு சேஃப்டி, நம்ம செக்லிஸ்ட்ல ஓகே சொல்லலாம். இப்போ இதே ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா அதோட புக் வேல்யூ 250 வச்சுக்கோங்க. அப்ப பிபி ரேஷியோ எவ்வளவு இருக்கும் 2 ஆயிடும். ஸோ பிபி ரேஷியோ 1 to 1, அதாவது சாரி 1ல இருந்து 2 இருக்கணும். பிபி ரேஷியோ இருந்துன்னா அதுவும் ஓகே. ஓகேங்களா? சி நிறைய ஸ்டாக்ல பாத்தீங்கன்னா இப்போ ஐடி செக்டர்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா புக் வேல்யூவை விட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் பல மடங்கு அதிகமா இருக்கும். அதுல நிறைய ஃபேக்டர்லாம் இன்வால்வ் ஆயிருக்கு. நமக்கு பேசிக் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது போதும். ஓகேங்களா? அடுத்தபடியா நம்ம டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ பார்க்கலாம். டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ, டெப்ட் மேல ஈக்விட்டி கீழே. டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோனா கம்பெனி வந்து கடன் வாங்கக்கூடாதுன்னு கிடையாது. கடன் வாங்குறதும் பெரிய தப்பு கிடையாது. இப்போ ஒரு கம்பெனி வந்து பிசினஸ் பண்ணுது. அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எலக்ட்ரிக்கல் பேட்டரி வந்து ஒரு கம்பெனி தயாரிக்குது. அவர்கிட்ட 2 ஃபேக்டரி இருக்கு. அவர் என்ன பண்ண நினைக்கிறாரு, இன்னும் ஒரு 3 ஃபேக்டரி ஓப்பன் பண்ணா என் பிசினஸ் வந்து பெருசா போகும் அப்படின்னு நினைக்கிறாரு. பட் ஆனா அவர்கிட்ட அந்த 3 ஃபேக்டரி ஓப்பன் பண்றதுக்கு பணம் கிடையாது. என்ன பண்ணலாம், அவருக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு அவர் கம்பெனியோட ஈக்விட்டியை செல் பண்ணலாம், அடுத்ததா கடன் வாங்கலாம். பொதுவா கம்பெனி வந்து என்ன நினைக்கும், கடன் வாங்குறது பெஸ்ட்ன்னு நினைக்கும். ஏன்னா இதை விட இது கொஞ்சம் கம்மியா கிடைக்கும். பட் கடன் வாங்குறது ஏன் தப்புல நான் சொன்னேன்னா, கடனை ரீபேயிங் பண்றாரு, அந்த ரீபேயிங் கெப்பாசிட்டி அவங்கள்ட்ட இருக்குதான்னு பார்க்கணும். அப்படி இருந்ததுன்னா டெப்ட் வந்து கடன் வாங்குறது வந்து தப்பு கிடையாது. ஸோ கடன் வாங்குறது தப்பு கிடையாது. இப்போ டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 2 இருக்கலாம், 10 இருக்கலாம், 20 இருக்கலாம். அப்படின்னா என்னன்னா ஈக்விட்டி கம்பேர் பண்ணும் பொழுது டெப்ட் 2 மடங்கு இருக்கு. ஈக்விட்டியை கம்பேர் பண்ணும்போது அவருடைய கடன் அதாவது டெப்ட் 10 மடங்கு இருக்கு. ஸோ டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 2 இருக்கிறது ஆல்வேஸ் குட். அதாவது அந்த ஸ்டாக்கை நீங்க 3ஆவதா என்ன பண்ணுவீங்க, நம்மளுடைய 2வது ஸ்டெப்ஸ்ல டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 2 இருந்தா இதை டிக் போட்டுடலாம். சரி, சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப காம்ப்ளிகேட்டா தெரிஞ்சுக்க வேண்டாம். கடன் வாங்குறது தப்பு கிடையாது. ஆனா அந்த கம்பெனி ரீபேயிங் கெப்பாசிட்டி சரியா இருக்குதான்னு செக் பண்ணணும். ரீபேயிங் கெப்பாசிட்டி இருந்ததுன்னா அவங்க கடன் வாங்கலாம். அந்த கடன் ஈக்விட்டியை கம்பேர் பண்ணும்போது ஈக்விட்டி வேல்யூவை கம்பேர் பண்ணும்போது 2 மடங்கு இருக்கணும். அவ்வளவுதான், அதுக்கு மேல இருக்கக்கூடாது. இப்படிதான் நீங்க வந்து செலக்ட் பண்ணணும். சரி, பொதுவா வந்து இன்னைக்கு தேதியில வந்து அந்த கம்பெனி ஈக்விட்டிக்கு நிறைய அந்த ஓனருக்கு தெரியும் என் கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னும் போது அவர் ஈக்விட்டிக்கு வரவே மாட்டார். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஜீரோதா எடுத்துக்கங்க. ஜீரோதா நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. பட் அவங்க ஈக்விட்டியில் இருக்காங்களா, கிடையாது. ஏன்னா தே நோஸ் அவங்க கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்றது அவங்களுக்கு தெரியும். சரி, அந்த டெப்ட் வந்து ரீபேயிங் கெப்பாசிட்டி இருக்கிறது எப்படி செக் பண்றது, அது நம்ம வந்து நான் சொல்ற கரண்ட் ரேஷியோல பார்க்க போறோம். ஆனா வீடியோ கொஞ்சம் பெருசா போகும். பட் இருந்தாலும் வந்து பாருங்க, சிம்பிள் லாங்குவேஜ்ல உங்களுக்கு சொல்லி தரணுன்றதுதான் என்னோட எண்ணம். ஏன்னா
மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப பெரிய காம்ப்ளிகேட்டடா நினைக்கிறாங்க, ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம் போல, டிவியில வந்து ஏதோ கீழே பெருசா நம்பர்ஸா ஓடுது, ஒண்ணுமே நமக்கு புரியல அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப சிம்பிள். இதுக்கு வந்து பெரிய காமர்ஸ் பேக்ரவுண்டோ இல்ல வந்து நான் சிஏ படிச்சிருக்கணுமா இல்ல வந்து அக்கௌண்டண்டா இருக்கணுமான்றலாம் அவசியமே கிடையாது. என்னுடைய பேக்ரவுண்டும் அக்கௌண்ட்ஸ் கிடையாது. பட் இதுக்கு தேவையானது பொறுமையும் கொஞ்சம் அனலைசிஸும். நம்ம பேசிக்கா நம்ம வாழ்க்கையில அனலைஸ் பண்ணி தான் எல்லாமே செய்றோம். ஒரு கடையில போய் ஒரு துணி வாங்கினாலும் நம்ம எவ்வளவு செக் பண்ணுவோம், அதுக்கு பேர் தான் அனலைஸ். அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்லயும் ஒரு ஸ்டாக்கை வாங்கணும்னா அனலைஸ் பண்ணி நம்ம ஸ்டாக் வாங்கும்பொழுது டெஃபினட்டா ப்ராஃபிட் இருக்கும். அதனால தான் உங்களுக்கு சிம்பிளா புரிய வைக்கணும்னு தான் நான் இவ்வளவு டைம் எடுத்திருக்கேன். வீடியோ பெருசா போகுதுன்னு தப்பா நினைக்காதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஃபைனலி கரண்ட் ரேஷியோ. கரண்ட் ரேஷியோனா என்னப்பா? இப்போ கரண்ட் ரேஷியோனா கரண்ட் அசெட் பை கரண்ட் லயபிலிட்டி. கரண்ட் அசெட்னா ஆக்சுவலா கரண்ட் ரேஷியோனா நிறைய அக்கௌண்ட்ஸ் இருக்கவங்களுக்கு தெளிவா புரியும். பட் நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்லி தரேன் பாருங்க. கரண்ட் அசெட் அப்பான் கரண்ட் லயபிலிட்டி. இப்போ கரண்ட் அசெட்னா கம்பெனி இம்மிடியேட்டா செல் பண்ணுச்சுன்னா அவ்வளோ பணம் கிடைக்கும். கரண்ட் லயபிலிட்டினா கம்பெனி எப்போ வேணாலும் இமீடியட்டா அந்த பணத்தை பே பண்ணணும். இதுக்கு ரெண்டுக்கு இருக்க ரேஷியோ தான். இப்போ ஒரு கம்பெனியோட கரண்ட் அசெட் பார்த்தீங்கன்னா ஒரு 20 கோடி இருக்குன்னு வைங்க. கரண்ட் லயபிலிட்டி பார்த்தீங்கன்னா 10 கோடி இருக்கு. அப்போ இதோட வேல்யூ எவ்வளோ? கரண்ட் ரேஷியோட வேல்யூ 2. இப்போ இதே கம்பெனி கரண்ட் அசெட்டோட பார்த்தீங்கன்னா 200 கோடி இருந்ததுன்னா 20, அதாவது கடன், அதாவது கொடுத்தா வந்து 10 கோடி தான் கடன் இருக்கிற மாதிரி அர்த்தம். ஆனா அவங்ககிட்ட இருக்க அசட்டோட வேல்யூ 200 கோடி இருக்கு. அப்போ கரண்ட் ரேஷியோ 20. பொதுவா கரண்ட் ரேஷியோ எவ்வளோ மேல இருக்கோ அவ்வளோ நல்லது. மறுபடியும் பாருங்க, ஒரு ரீகால் பண்ணுங்க. பி ரேஷியோ எவ்வளோ கீழே இருக்கோ அவ்வளோ நல்லது. பிபி ரேஷியோ எவ்வளோ கீழே இருக்கோ அவ்வளோ நல்லது. டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 2ன்றது ஓரளவுக்கு ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா ரீபேயிங் கெப்பாசிட்டியை பொறுத்து நான் சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருக்கேன். அடுத்ததா கரண்ட் ரேஷியோ எவ்வளோ மேலே போதோ அந்த அளவுக்கு நல்லது. ஸோ நம்ம இப்போ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸோட கடைசி எண்டுக்கு வந்துட்டோம். ஆனால் முடிஞ்சிருச்சானா இல்லை. 90% நீங்க ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஃபர்ஸ்ட் உங்க செக்லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் என்னது? வேல்யூ இன்வெஸ்டிங் பண்ணணும். அது அந்த ஸ்டாக்கு இன்சின்ட்ரிக் வேல்யூவை விட கம்மியா இருக்கான்னு செக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அதை வாங்குறதுக்கு தயாராகிறீங்க. அடுத்ததா ரேஷியோஸ், ஒரு 4 ரேஷியோஸ், பி ரேஷியோ, பிபி ரேஷியோ, டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ, கரண்ட் ரேஷியோ, இந்த 4 செக் பண்ண போறீங்க. செக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அடுத்த கட்டத்துக்கு போகலாம். மூணாவதா பேலன்ஸ் ஷீட். இது என்னப்பா பேலன்ஸ் ஷீட்? பேலன்ஸ் ஷீட்டை பார்க்கறதுலாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமே, ரொம்ப பெரிய காம்ப்ளிகேட்டடா அப்படின்லாம் ஒன்றும் யோசிக்க வேணாம். ரொம்ப சிம்பிள். பொதுவா ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டெவலப் ஆகும், எதன் மூலியமா டெவலப் ஆகும்? அந்த கம்பெனி அந்த அவங்க ப்ராடக்டோட சேலை இன்க்ரீஸ் பண்ணா அவங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாகும். ஃபர்ஸ்ட் சேலின் மூலியமா ப்ராஃபிட். இப்போ கம்பெனியோட வருஷம் சேல் இன்க்ரீஸ் ஆகுதான்னு நம்ம கிராஸ் செக் பண்ணணும். ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு சோப்பு கம்பெனி வச்சுக்கலாம். அந்த சோப்பு கம்பெனி இந்த வருஷம் வந்து ஒரு 100 சோப்பு வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. அந்த 100 சோப்பின் மூலியமா அவங்களுக்கு கிடைச்ச ப்ராஃபிட் 100 ரூபாய். அடுத்த வருஷம் ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்கா சேலை இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். அப்போ சேல் வந்து 200 சோப்பு போனா ஆட்டோமேட்டிக்கா ப்ராஃபிட் 200 ரூபாய். ஸோ வருஷம் அந்த கம்பெனி சேல் இன்க்ரீஸ் ஆகிட்டே போதான்னு செக் பண்ணணும். அடுத்ததா அதன் மூலியமா ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகுதான்னு செக் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவதா இப்போ கரண்ட் ரேஷியோ பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி கரண்ட் ரேஷியோ மாதிரி டோட்டல் ரேஷியோனா டோட்டல் அசெட் அப்பான் டோட்டல் லயபிலிட்டி. டோட்டல் லயபிலிட்டி. இப்போ வருஷம் டோட்டல் அசெட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும், டோட்டல் லயபிலிட்டி டிக்ரீஸ் ஆகிட்டே போகணும். அப்போதான் அந்த ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போ சேல் இன்க்ரீஸ் ஆகணும், ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகுதான்னு பார்க்கணும். கம்பெனியோட டோட்டல் அசெட், டோட்டல் கரண்ட் ரேஷியோ, டோட்டல் ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் ஆகுதான்னு பார்க்கணும். மூணாவதா கேஷ் ஃப்ளோ. இப்போ ஒரு கம்பெனியோட கேஷ் ஃப்ளோ எப்பயுமே நல்லா இருந்தாதான் அவங்க என்ன ரிஸ்கா இருந்தாலும் எடுக்க முடியும். கேஷ் ஃப்ளோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷம் வந்து ஒரு 200 கோடி இருக்கு, அடுத்த வருஷம் ஒரு 300 கோடி, அடுத்த வருஷம் 400 கோடி, இந்த மாதிரி கேஷ் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா அந்த கம்பெனி
நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த 3 பேலன்ஸ் ஷீட்டை செக் பண்ணுறது காம்ப்ளிகேட்டடாக நினைக்காதீங்க. இந்த 3 நீங்கள் திங்ஸை செக் பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் டன். பேலன்ஸ் ஷீட்டு முடிஞ்சிடுச்சு. நம்ம பையனோட வந்து ரேங்க் கார்டை பார்ப்போம் இல்லையா, மேக்ஸில் எவ்வளோ பார்த்துருக்கான், கெமிஸ்ட்ரி எவ்வளோ எடுத்திருக்கான், மற்ற சப்ஜெக்ட் எவ்வளோ எடுத்திருக்கான் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டில் இந்த 3 விஷயத்தை பார்த்தா போதும். சேல், ப்ராஃபிட், டோட்டல் அசட் அண்ட் டோட்டல் லைபிலிட்டி ரேஷியோ என்ன, மூணாவதா கேஷ் ஃப்ளோ. இந்த 3 செக் பண்ணிட்டீங்கன்னா 100% நீங்கள் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை முடிச்சிட்டீங்க. இந்த ஃபுல்லாக அதை முடிச்சிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 90% முடிஞ்ச மாதிரி. பட் உங்களுக்கு பேலன்ஸ் 10% நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னா பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் எதுவுமே வராதுங்க. நம்ம என்னதான் செக் பண்ணாலும் இதையும் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக தான் நம்ம இதில் சக்ஸஸ் ஆகுவோம். நீங்கள் அட்லீஸ்ட் வாங்குறது மூட செக் பண்ணனாலும் இப்போ நீங்கள் ஏதாவது ஸ்டாக் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா தயவு செய்து செக் பண்ணுங்கள். உங்களுடைய கரண்ட்டாக அந்த ஸ்டாக் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது கிளியராக புரியும். ஸோ இந்த பேலன்ஸ் ஷீட்டை பார்த்துட்டு உங்களுக்கு ரிஸ்க் மாதிரி தோணுதா? வெரி சிம்பிள்ங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் முடிஞ்சு போச்சு, ஒன்றுமே கிடையாது. வேல்யூ இன்வெஸ்டிங், ரேஷியோ, பேலன்ஸ் ஷீட் முடித்து போச்சு. ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணுறது நீங்கள் தகுதியான ஆளு இந்த ஸ்க்ரீனில் இருக்கிறத மொத்தத்தையும் பார்த்துட்டீங்கன்னா நீங்க பாருங்க, இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி நீங்க ஸ்டாக்கை வாங்கினீங்கன்னா எப்படி நீங்க தங்கத்தையும் ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணி பல நாள் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதே மாதிரி ஒரு ஸ்டாக்கை இன்வெஸ்ட் பண்ணி இந்த ரேஷியோஸ் எல்லாம் இந்த ஃபேக்டர் எல்லாம் செக் பண்ணி லாங் டைம் ஹோல்ட் பண்ணீங்கன்னா நீங்க பல மடங்கு ப்ராஃபிட் அனுபவிக்கலாம். நீங்க தொடர்ந்து ஸ்டாக்ஸை வாங்கி குவிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா இந்த ரேஷியோஸ் இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே கூஸ் பம்ப்ஸ் வரும். இப்படிதாங்க ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்றதுக்கான வழி. இதை விட்டுட்டு நியூஸ் பேப்பர்ல இன்னுமா சொல்றான், உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ்ல காமிக்கிறான் அப்படின்னு பார்த்து ஒரு நாள் உடனே வந்து அந்த ஸ்டாக்கை வாங்கி போட்டு 3 மாசத்துக்கு அப்புறம் ஸ்டாக் கீழே இருக்கும். ஏன்னா ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கா இருக்காது. அப்புறம் நான் ஸ்டாக் மார்க்கெட்லாம் சூதுப்பா, ஐயோ அதெல்லாம் நான் போக மாட்டேன் அப்படின்னு நம்ம குறை சொல்லிக்கிறது. எடுத்த முடிவை எப்பயுமே தப்புன்னு சொல்லக்கூடாது. அந்த முடிவை எடுக்கும் பொழுது பல தடவை கிராஸ் செக் பண்ணணும். நம்ம எடுக்க போறது முடிவு சரியா, ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றது சரியா, ஸ்டாக் மார்க்கெட்ல உள்ள என்ட்ரி ஆகுறது சரியா, எல்லாத்தையும் கிராஸ் செக் பண்ணிட்டு ஸ்டாக் மார்க்கெட்ல வந்தீங்கன்னா இந்த மாதிரி அனலைஸ் பண்ணிட்டு அந்த ஸ்டாக்கை வாங்குங்க. டெஃபினட்டா உங்களுக்கு ப்ராஃபிட் தான். சரிப்பா, ஒரு ஸ்டாக்கை வாங்கணும்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணா போதுமா, டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ண வேணாமா? இல்ல, டெக்னிக்கல் அனாலிசிஸும் பண்ணணும். எப்படி நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் கத்துக்கிட்டோமோ அதே மாதிரி இந்த சேனல்ல உங்க மார்க்கெட் மந்திரத்துல டெக்னிக்கல் அனாலிசிஸும் கத்துக்க போறோம். கண்டிப்பா அதுக்கான வீடியோ வருது. இப்போதைக்கு இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ல போடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இதை இன்னும் மறுபடியும் பார்ட் 2ல உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு ஸ்டாக்ஸை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு இதை புரியலன்னா மறுபடியும் இந்த வீடியோ இன்னொரு தடவை பாருங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சேதுராமன். இது மார்க்கெட் மந்திரம்.